நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து மீட் பண்ணி இந்த மூணாறு போகிற விஷயத்தில் வந்து எந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து போகிறாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜயை பார்த்தோன்னா நம்முடைய மல்லி வந்து அந்த நோட்டை வந்து மறைச்சி கையில் வந்து வச்சுக்கிறாங்க. அதுக்கு என்ன நோட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜயோட பேரை எழுதி சாரி விஜய் நம்மளுடைய மல்லி வந்து எழுதி வைக்கிறதாங்க. அவங்க எதுக்காக அப்படி எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்முடைய மல்லியை வந்து விஜய் வந்து திட்டுறப்ப நம்ம தான் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், அதனால தான் வந்து விஜய் வந்து நம்மளை வந்து திட்டுறாரு அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமுக்கும் வந்து 1008 தடவைன்னு வந்து எழுதிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்து வேலைக்கு போகிற விஷயத்தில் வந்து நம்முடைய விஜய் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டனால வந்து என்னை வந்து மன்னிச்சிடுங்க, உங்களை வந்து கேட்காத வேலைக்கு போனது தப்பு தான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 1008 தடவை வந்து தொடர்ந்து வந்து எழுதிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் வந்து காசு வந்து கொடுக்குறப்பயுமே வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்காகவும் நம்முடைய விஜய்கிட்ட கண்டிப்பாக வந்து என்னைக்கு வந்து மன்னிப்பு கிடைக்குதோ அது வரையும் வந்து இதை வந்து எழுதுறதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. நம்முடைய விஜய் போயிட்டு என்ன மல்லி இந்த நோட்டு எதுக்காக மறுபடியும் வந்து கையில் வச்சுட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து வாங்கி பார்க்குறப்ப தான் வந்து அதில் எல்லா உண்மையை வந்து நம்முடைய மல்லி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என்றைக்கு என்ன வந்து மன்னிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் வந்து நான் வந்து எழுதுறதை வந்து நிப்பாட்டுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. சரி நான் வந்து உன்னை மன்னிச்சிடுறேன், எதுக்கு நீ இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் இந்த மாதிரி எழுதாத, எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜய் வந்து சொல்கிறாருங்க. சொன்னாலுமே நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க இது என்னுடைய மன திருப்திக்காக எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. சரி மல்லி, வெண்பா வந்து நமக்கு 2 வவுச்சர் வந்து கொடுத்துட்டு நம்மளை வந்து மூணாறு போக சொன்னாலே என்ன முடிவு எடுத்திருக்கேன், நானும் வெண்பாவும் வந்து போகவா இல்லை நீ நானும் வந்து போவோமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்முடைய மல்லியோட பதில் வந்து என்னவா இருக்குன்றது வந்து நம்முடைய விஜய்க்கே வந்து நல்லா தெரிஞ்சிருக்குங்க. நீங்களே வந்து வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய வெண்பா தான் வந்து சொல்லிட்டாங்களே, நான் வந்து எங்கேயுமே வந்து வரமாட்டேன், நீங்களும் டாடாவும் தான் வந்து கண்டிப்பாக வந்து ஹனிமூனுக்கு வந்து போகணும், கல்யாணம் ஆகி வந்து ஃபஸ்ட்டாக வந்து நான் கொடுக்குற ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு, இதனால் வந்து நீங்கள் வந்து போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நம்ம வந்து என்னதான் பண்ணுறது மல்லி அப்படின்றப்ப கேட்குற பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நீங்கள் வந்து என்னை வந்து கூப்பிட்டு போகலாம் பரவாயில்ல, வெண்பாவை கூப்பிட்டு போகிறதுக்கு உன்னை விட்டு வெண்பாவை கூப்பிட்டு போகணும், கண்டிப்பாக வந்து அவன் என் மேலே வந்து கோச்சிக்கிட்டு பேசக்கூட மாட்டான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சரிங்க நீங்கள் உங்கள் செலவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய இதை பார்த்துக்கோங்க, என்னுடைய செலவுக்கு வந்து நான் என்னுடைய பெரியம்மா கையில் வந்து காசு வாங்கிக்கிட்டு நான் அவங்க கூட வந்து வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய மல்லி பற்றி ஏன் மல்லி உன்னுடைய செலவை நான் வந்து பார்த்துக்க மாட்டேன் அப்படின்றப்ப கேட்குற பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கா வந்து சும்மா இருப்பாங்களா, நீங்கள் வந்து என் செலவை பார்த்துக்கிங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வந்து கணக்கு கேட்டு நான் என்னுடைய மனசை வந்து ரொம்ப வந்து புண்படுத்துவாங்க, அதனால் தேவையில்லை, எனக்கு எங்களுடைய பெரியம்மா இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து காசு கேட்டால் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கணும், அவங்கக்கிட்டே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே இப்படி தாங்க வந்து கொண்டு போகிறாங்க. வயிறு ஏறிய போகிறாங்க. ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் மல்லியை வந்து எப்படியோ பிளான் பண்ண மாதிரி வந்து ஹனிமூனுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து வெண்பா மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறதுனால தாங்க வந்து நம்ம எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலையும் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து நல்லவங்களுக்கு நல்லதை மட்டும்தாங்க வந்து கொடுக்குறாரு. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் தான் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். முடிஞ்சு ஸ்கிப் பண்ணது